மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாயிருக்கு. நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே என்கிறதான பாடல். எல்லாரும் கைகளை தட்டி ஆளில் உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யோ தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே வேக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே வேக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்கள் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலோ மாலையின் தண்ணீரை கடந்தாலோ, அக்கினி ஊடாய் நடந்தாலோ மாலையின் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கேந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலோ நாம் வருகையிலோ புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம்
நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தவர். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இந்த 2வது பாடலாக நாம் பாடப்போகிறோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் உற்சாகமாய் ஹல்லேலூயா கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகளெல்லாம்
கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். உன் நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. இந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவ சமூகத்திலே நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம் கர்த்தரை நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பெரியவரே, உமக்கு நன்றி. மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். இம்மட்டுமாய் நீர் கொடுத்த நல்ல ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலனிற்காக நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் மேலானவரே, எல்லாவற்றிலும் உயர்ந்தவரே, எல்லோரிலும் பெரியவரே, உம்மை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையுள்ளவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை உள்ளவரே, உமக்கு நன்றி. இரக்கம் உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அளவு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடின், உயிர் தந்த தெய்வமே. சேர்ந்து பாடுவோம். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடின், உயிர் தந்த தெய்வமே. ஆனந்தம், ஆனந்தமே. கரங்களை தட்டி பாடுவோம். அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆமென். ஆனந்தம், ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே.
கரங்களை தட்டி பாடுவோம். வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. கரங்களை தட்டி பாடுவோம். ஆனந்தம் ஆனந்தமே. ஆமென். நல்லும் பகலிலும் பாடிடும். ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை போல்லாது பூமியில் யாரையும் நம்பிடின் உயிருள்ள தெய்வமிரே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடின் உயிருள்ள தெய்வமிரே. ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிறு ஸ்ரீஹரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிறு ஸ்ரீஹரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆமென். இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. கரங்களை தட்டி பாடுவோம். ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருளேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருளேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. எந்த அன்புள்ள ஆண்டவர், எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். கரங்களை தட்டி பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை, உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமிரே. ஹல்லேலூயா. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமிரே. இப்ப சொல்லுவோம். ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. காலைதோறும் ஆமென். காலைதோறும் கிருபை பொழியும்,
கிருபையே ஸ்தோத்திரம். பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம் உமது செட்டை அடைக்கலம். ஆமென். உந்தன் நாமம் எந்த இன்பம் உமது செட்டை. காலை தோறும் சொல்வோம். காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம் உமது செட்டை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்த இன்பம் உமது செட்டை அடைக்கலம். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். ஆமென். எல் ஷடாய் எந்த துணை நீரே என்னுடைய வாழ்வின் கேடகம். என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஒவ்வொரு நொடி பொழுதும் எண்ணில்லா. சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். என் வாழ்வில் செய்தீரே. என் வாழ்வின் பலன். என் வாழ்வின் பலன் சொல்லுவோமா? என் வாழ்வின் பலன் என்னுடைய வாழ்வினுடைய சத்துவம். ஆமென். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை எம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே. சொல்லுமா? எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே. எல் ஷடாய் எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய். ஆமென். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். யெகோவாயிரே யெகோவாயிரே எந்தன் தேவைகள் பார்த்துக் கொள்வீரே. பாடுவோம். ஆமென். யெகோவாயிரே எந்தன் தேவைகள் பார்த்துக் கொள்வீரே. எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம். எந்தன் வாழ்வின் எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம். எந்தன் வாழ்வின் சொல்லுவோம். எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம். ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம். கரங்களை தட்டி பாடுவோம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம். யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்த பரிகாரி. யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே. கரங்களை தட்டி பாடுவோம். எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே. இப்போ பாடுவோம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் என் வாழ்வின்
காலைதோறும் பாடுவோம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்த நாமம் எந்த இன்பம், உந்த நாமம் எந்த இன்பம், உமது செட்டை அடைக்கலம். உந்த நாமம் எந்த இன்பம், உமது செட்டை அடைக்கலம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் என் வாழ்வின் கேடகம். ஹalleluya. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. என் வாழ்வின் கேடகமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். என் வாழ்வின் பலனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். போதுமானவரே உமக்கு நன்றி. இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி. என்னை காப்பாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. சொல்வோம். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே, கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பார். நீங்க மட்டும் பாடுங்க. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பார். உன்னை நோக்கும் எதிரியின் பாடுவோம். ஆமென். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே, கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. ஆவியிலே நிறைந்து பாடுவோம். கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். எண்ணி எண்ணி துதி செய்வாய். எண்ணில் அடங்காத கிருபைகள் தான் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்று இயேசுவின் இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் பாடுவோம். யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. பாடுவோம். யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே. உந்தன் விசுவாச உந்தன் விசுவாச சோதனையில் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எலியாவின் தேவன் எங்கே. ஆமென். உந்தன் விசுவாச சோதனை யோர்தான் புரண்டு வரும்போல் ஆமே பாடுவோம். யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு எலியாவின் தேவன் எங்கே. உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே. சோதனையில்
இயேசுவின் இன்ப இயேசுவின் நாமமே உனக்கு எதிராகவே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் சேர்ந்து பாடுவோம் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத எண்ணில் அடங்காத கிருபைகட்கா இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் என்றும் தாங்கும் தம்புயமே ஆமென் இன்ப இயேசுவின் நாமமே உன்னை நோக்கும் எதிரியின் பாடுவோம் உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே கண்மணி போல் கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே எண்ணி 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 துதி செய்வார் இன்னில் அடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் என்றும் தாங்கும் தம்புயமே ஹalleluya இன்ப இயேசுவின் நாமமே ஹalleluya நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் உம்முடைய புயத்திற்காக நன்றி என்றும் தாங்கக்கூடிய உம்முடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹalleluya ஹalleluya நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஹalleluya ஹalleluya கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் இரக்கம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா உயரமும் உன்னதமானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஹalleluya 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 எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த காலை நேரத்துல கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஹalleluya ஒரு தேவம் மகிமை இறங்குவதாக உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் இந்த காலை நேரத்தில் உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும் இந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் அப்பா உடைய வரங்களினால் எங்களை நிரப்பும் உடைய வாழ்க்கையில காணப்படுகிற கவலைகளை மாற்றும் நிந்தனைகளை மாற்றும் அவமானங்களை மாற்றும் தோல்விகளை மாற்றும் ஒரு ஜெய கிறிஸ்துவாய் ஒரு வெற்றி சிறக்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துவோம் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா உமக்கு நன்றி 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 அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் முழங்கால் படிவிடுவோம் தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு நம்மை நாமே தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உம்முடைய என்றும் தாங்கக்கூடிய உம்முடைய புயத்திற்காக நன்றி எங்களுடைய பலம் குறைந்து போகலாம் உம்முடைய ஞானம் குறைந்து போகலாம் உம்முடைய புயம் உம்முடைய பலம் எங்களை நிரப்பும் பொழுது எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஒரு புதிய பலன் எல்லாவற்றிலும் உம்முடைய மாறாத கிருபைகளை தந்த ஆசீர்வதியும் உம்மை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நன்மைகளை காணப்பண்ணும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் அல்ல ஆமேன் சொல்லுவோம் ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எல்லாரும் உட்காருவோம். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். மகள் ரெமி
முன்பதாக கடந்து வந்து நமக்காக வேத பாடத்தை வாசிப்பான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரை. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரை. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 53. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. எல்லாரும் நாம் எழுந்து நின்று நாம் சங்கீதங்களை மாறி மாறி வாசிக்கலாம். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது நம்ம மத்தியிலே எலிசபெத் அம்மா அவர்கள் முன்பதாக கடந்து வந்து சங்கீதங்களை மாறி மாறி வாசிப்பாங்க. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் சங்கீதங்களின் புத்தகம் 43ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்மாவே, நீர் ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் உன் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நாம் வரவேற்கிறோம். நாம் வாசித்ததான சங்கீதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து விட்டு அடுத்த பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நாம் வாசித்த இந்த 43வது சங்கீதத்தின் அதனுடைய 5வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நான் வாசித்ததான இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் இந்த 43வது சங்கீதத்தை பார்க்கும் பொழுது இது 42, 43 சேர்ந்ததான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. தாவீது எழுதினதான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இதில் மிக முக்கியமான வசனம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கலக்கங்களும் திகில்களும் பயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமுமாய் போராடுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அந்த கலக்கங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நமக்குள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாமல்
நம்ம ஒரு அடுத்த கட்டத்திற்கு எப்படி நாம் எடுத்து செல்வது என்று தெரியாமல் நாம் இன்றைக்கு பல பேர் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனை நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. நாம் இந்த நேரத்தில் நாம் பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்பொழுது, நாம் மனிதர் நம்முடைய சிந்தனையினால நாம் அந்த பிரச்சனையை, போராட்டத்தை எப்படி மேற்கொள்ளுவோம் என்கிறதான நினைவுகளுக்கு தான் நாம் கடந்து செல்கிறோம். ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்தில், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து மேற்கொள்வதற்கு 2 விதமான வழிகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதே சங்கீதத்தில் அந்த வசனம் இருக்கிறது. அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது நாம் அந்த பிரச்சனையிலிருந்து முதலாவது வெளியே வர வேண்டுமானால், அந்த பாதையை நாம் கடக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் தேவையாக இருக்கிறது. இந்த பாதைக்கு போகணுன்னா, இந்த ஒரு இருளான ஒரு பாதையில் இருந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போகணுன்னா ஒரு வெளிச்சம், நம்ம வழிநடத்தக்கூடிய ஒரு வெளிச்சம் தேவையாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனிடத்தில் அடிமையாக இருக்கும் பொழுது மோசையின் மூலமாய் இந்த நாளுக்கு ஆண்டவர் வெளியே கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு? அக்னி ஸ்தம்பமாய் இருந்து அவர்கள் வழி நடத்தி வந்ததை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் பிறப்பிலே பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி வந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா கலக்கங்களும், எல்லா திகில்களும் மாற வேண்டுமானால் கர்த்தர் முதலாவதாக உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்புவார். அந்த வெளிச்சம் அவர் தூதராக இருக்கலாம், இல்லை கர்த்தரே உங்களுக்கு முன்பதாக சென்று அவர் பாதைகளை எல்லாம் செவ்வையாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2வது மாதத்தில் நீங்க ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆராதனையில கலக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக அவர் வெளிச்சத்தை அனுப்புகிறார், ஒரு தூதனை அவர் அனுப்புவார். இல்லைன்னா அவரே முன்பதாக கடந்து சென்று அவருடைய வலக்கரத்தால் உங்களை பிடித்து அவர் உங்களை நடத்தி கொண்டு போவார். 2வது காரியம், அந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், உமது சத்தியத்தை அனுப்பியருளும் என்று சொல்லி. மிக முக்கியமான ஒரு வார்த்தை அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டதான வேத வசனம். அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள். இன்றைக்கு நான் படித்த அந்த பாடல்ல போல, எலியாவின் தேவன் எங்கே? என் விசுவாச சோதனையில். அப்ப இந்த சத்திய வசனத்தை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது, நம்முடைய சோதனை நேரத்தில் இந்த வார்த்தையை நாம் நம்முடைய நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார். ஆமென். பிரச்சனை வரும் பொழுது, ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டவரே ஆண்டவர் ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொல்லி நம்முடைய வசனம் சொல்லுகிறது. இந்த பிரச்சனையில் ஆண்டவரே உங்க சத்தியத்தின் வசனத்தின்படியா ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். பலவீனம் வரும் பொழுது அந்த பலவீனத்தை குறித்து, அந்த சூழ்நிலையை குறித்து நாம் பார்க்காமல் ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவர் என் பலவீன நேரத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே, உங்க பலனை எனக்கு தாங்க ஆண்டவர், என்னுடைய வேலை காரியங்களை செய்ய என்று அந்த சத்திய வசனங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அந்த விசுவாச சோதனையிலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார். இதனால கர்த்தர் உங்களுடைய கலக்கங்களை மாற்றுவதற்கு அவர் தம்முடைய வெளிச்சத்தை, அவர் தூதனை, கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வருவார். 2வது, இந்த சத்திய வசனத்தை நம்முடைய விசுவாசம் என்கிறதான சோதனை வருகிற வேளையிலே நாம் நம்முடைய நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த சங்கீதத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் நல்ல உற்சாகமாய். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இல்லையா? நல்ல சத்தமா சொல்ற வரைக்கும் விட மாட்டேன் நான். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் தேவைப்படுது இல்ல? சரி, சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஒரு அல்லேலூயா, உற்சாகமா. அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அறிவிப்புகளோடு அடுத்தபடியாக நம்ம அப்படியே தேவ செய்திக்கு நம்ம போகிறோம். கர்த்தர் நல்லவர். காலையில் உங்களை பார்த்ததில் சந்தோஷம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், காலையிலே உங்களை பரிசுத்தமாக தேவ ஆலயத்தில் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க போகிறாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அபரிவிதமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. அதனால் கர்த்தர் நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க. என்ன கொடுத்து வச்சவங்க? தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்றது உங்களுக்கு மிகப்பெரிய கிருபை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜீவனுக்காக நீங்கள் எப்போவுமே நன்றியோடு இருக்கணும். கர்த்தர் கொடுக்குற ஜீவன் தான் பெரியது. பணம்,
பொருள், எல்லா நன்மைகள் எதிர்பார்க்கிறது உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம். சில நேரம் மாறா நடக்கலாம். சில நேரம் சில இழப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலே ஜீவன் பெரியது. ஆமென். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில அறிவிப்புகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்மளுடைய ஆலயத்தில் 40 நாள் சிறப்பு ஜெபம் இந்த வாரம் புதன்கிழமை 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அந்த ஜெபம் நடைபெறும். எப்போ இருந்து? நல்லா சொல்லுங்க. 14, இந்த மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜெபம் நடைபெறும். அது மாத்திரமல்ல, காலை சரியா 5:45 மணிக்கு. எத்தனை மணிக்கு? 5:45, 5:45 மணி, 6:45க்கு முடிஞ்சிடும். இல்லை, கண்டிப்பாக காலையில் 1 மணி நேரம் வந்துடுங்க. சாயங்காலம் 6:30, 6:30 7:30 வரைக்கும் 1 hour ப்ரேயர். நேற்று ஒருத்தர் வந்தார், எனக்கு ஜாத்து புது ஆலயம் நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி, ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, தேனியில் இருக்கிறாங்க. எங்கே இருக்காங்க? எந்த ஊர்? எத்தனை பேர் தெரியும்? தேனியிலேருந்து ஜோம் பண்ணலாம் ஆட்கள் நம்ம ஆலயத்துக்கு வர்றாங்க. அப்போது இதெல்லாம் ஜோம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் எங்களோட இருந்துட்டு அப்புறம் போனார். அப்போ சொன்னார், 40 நாள் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா பிரதர் அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னேன். நான் ஒரு சாட்சி சொல்கிறேன் பிரதர் அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், 40 நாள் அவரும் இந்த மாதிரி வருஷத்தின் துவக்கத்தில் ப்ரேயர் பண்ணுவாராம். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், அவருக்கு திடீர்னு சிறுநீரகமெல்லாம் பாதிக்கப்பட்டுட்டது. சிறுநீரகம் உங்களுக்கு அடி வாங்கிட்டு. என்ன வாங்கிட்டு? அடி வாங்கிட்டுது. அதனால் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ், நீங்கள் அடுத்தால ஒரு ப்ரொமோஷனுக்குள்ளே போக போகிறீங்கன்னாராம். என்ன ப்ரொமோஷன் அப்படின்னாராம், நீங்கள் ஒரு டயாலிசிஸ் வந்துடும் உங்களுக்கு. அப்படியே டயாலிசிஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ நாள் ஆயுசு நாள் கொடுக்காரோ அவ்வளோ நாளைக்கு நீங்கள் இருந்துட்டு போக வேண்டியதான். டயாலிசிஸ் பண்ணலைன்னா என்ன அப்படின்னு கேட்டாராம். ஒரு 3 மாதம் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னாராமா. டாக்டர் எப்படி சொல்லிட்டாராம். இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போது 40 நாள் இரவில் நான் சாப்பிட மாட்டேன், அதனால் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தாராம். 40 நாள் இரவெல்லாம் என்ன பண்ணுவாராமா, உணவு இல்லாமல் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். 40 நாள் முடியும் பொழுது மறுபடியும் ஒரு பரிசோதனைக்கு போகும்போது உங்கள் சிறுநீரகம் நல்லா செயல்பட்டு கொண்டிருக்குன்னு டாக்டர் சொன்னான். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 40 நாள் ஜெபத்தில் நீங்கள் என்ன காரியத்துக்கு நீங்கள் பொருத்தனையாக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அது உங்களுக்கு நிறைவேறும். அது நாங்கள் நிறைய சொல்லலாம் சாட்சி. அதனால் நீங்கள் இப்போவே ஆயத்தமாகுங்க. குறிப்பாக நம்ம இந்த 40 நாள் ஜெபம் தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள்லாம் வீட்டில் போய் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். என்ன காரியம் தெரியுமா? ஒரு ஒயிட் பேப்பர், A4 ஒயிட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கொண்டு உங்கள் பேர், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேர், அது மாத்திரமல்ல உங்களுக்கு முக்கியமாக ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகள், இது எல்லாத்தையும் எழுதி சாம்சன்ட்ட கொடுத்துருங்க. அதை ஒரு ஃபைல் போட்டு, குறிப்பாக அந்த 40 நாள் ஜெபத்தில் நாங்கள் எங்கே ஒரு வெளியில் ட்ராவல் இல்லாதபடி காலை மாலை ஜெபம், மற்ற எல்லா ஜெபங்களிலும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென். அதனால் நீங்கள் வீட்டில் போய் உடனடியாக எழுதி புதன்கிழமைக்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும். எல்லாரும் ஒயிட் பேப்பர் தெரியும் தானே? என்ன சொல்கிறீங்க? ஒயிட் பேப்பர் எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்டாலே நோட்லேருந்து கிழிச்சு கொடுத்துரும். அதனால் எத்தனை பேருக்கு தமிழ் எழுத தெரியும்? கொஞ்சம் பேசுங்க. தமிழ் எழுத தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. 5 பேருக்கு தமிழ் தெரியுது. தெலுங்கில் எழுதினாலும் பரவாயில்ல, நாங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் உதவியோடு நாங்கள் எந்த மொழியில் எழுதினாலும் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிடுவோம். இப்போ கை தூக்குங்க. தமிழ் தெரிஞ்சவங்க, வாசிக்க தெரிஞ்சவங்க, எழுத தெரிந்தவங்க. ஓகே. எழுத தெரியாட்டி எழுத தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி எழுதி கொண்டு வாங்க. ஆமென். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொன்னது புரிஞ்சுது தானே? எத்தனை பேருக்கு புரிந்தது? ஆமாம், கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறீங்க. ரொம்ப ரிலாக்ஸாக உட்காருங்க. உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன், சரியா? நல்ல கதை. சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க. அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 40 நாள் ஜெபம், காலை மாலை. அந்த ஜெபத்தில் நீங்கள் எல்லாரும் வந்துடுங்க. அநேகர் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன இன்னொரு காரியம் பண்ணணும்,
உங்கள் தெரிந்தவர்களிடத்துல, இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாதபடி சிலர் இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில், அப்போ நீங்கள் அவங்ககிட்ட எங்கள் ஆலயத்தில் காலை மாலை ஜெபம் நடக்குது, நீங்கள் கண்டிப்பாக போங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். எத்தனை பேர்கிட்ட சொல்லணும்? எத்தனை பேர்கிட்ட? ஆமாம், 10 பேர்கிட்ட சொல்லுங்கள். அது ஒரு ஊழியம். அதில் யாராவது ஒருத்தர் வந்து, நீங்கள் சொல்கிற 10 பேரில் ஒருத்தர் ஆலயத்தில் வந்து அவங்க ஜெபிச்சு நன்மைகளை பெற்றுக்கொண்டா அது தேவனுக்கு மகிமை. அதனால் நீங்கள் இன்னையிலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரை பற்றி அறியாத நபராக இருந்தாலும் நீங்கள் சொல்லிடுங்க. வர்றதும் வராததும் அவங்க பொறுப்பு. ஒருவேளை ஏதோ ஒன்று நினைப்பாங்களா அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. காலை ஜெபம் ரொம்ப முக்கியம். அதனால் காலை ஜெபத்துக்கு நீங்களும் ஆயத்தமாகுங்க. உங்களுக்கு தெரிந்தவங்களிடத்துல சொல்லிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பெண்களாய் கூடி ஜெபிக்கிற ஜெபம் நம்ம கீழே இருக்கிற அந்த வெண்ணிலா ஜோதி அக்கா வீட்டில் நடைபெறும். எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க வீடு? எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா எல்லாருக்கும் தெரியும். கீழே அவங்க வீடு, இங்கேருந்து போனீங்கன்னா 3வது வீடு அவங்க வீடு. அதனால் அவங்க வீட்டில் வெள்ளிக்கிழமை சரியாக எத்தனை மணிக்கு ஜோதி? 11:30க்கு 11:30க்கு அவங்க வீட்டில் ஜெபம் நடைபெறும். அதில் எல்லா பெண்களும் நீங்கள் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்வதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இப்போ நம்மளுக்கு 40 நாள் ஜெபம் இருக்கிறதுனால வழக்கம் போல் அந்த சனிக்கிழமை ஜெபம் அது திறவுகோல் ஜெபமாக நடைபெறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை திடீர்னு இரவு ஜெபம் நம்ம சபையில் வைக்கலான்ட்டு திடீர்னு ஒரு ஏவுதல் ஆச்சு. சொன்ன உடனே நிறைய பேர் வந்திருந்தீங்க. உங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் வந்திருந்தீங்க? இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க கை தூக்குங்க. அல்லேலூயா. சரி, ஓகே. கர்த்தர் உங்களை நல்லவர். இந்த ஜெபம் அப்படியே டெவலப் ஆகும். முழு இரவு ஜெபமாக டெவலப் ஆகும். எத்தனை பேர் முழு இரவு ஜெபம்லாம் வச்சா வருவீங்க? கை தூக்குங்க. முழு இரவு ஜெபம். நீங்கள் பாருங்கள், முழு இரவு ஜெபத்தில் முழு இரவும் நீங்கள் விழிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் சீக்கிரத்தில் பிளான் பண்ண போகிறோம். 8:30 to 10:30 சீக்கிரம் முடிஞ்சுட்டே அப்படின்னாங்க. ஒருத்தர் வந்தார் ஜெபம் பண்ண. 8:30க்கு ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, 10:30 இவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சுட்டா அப்படின்னாரு. ஆமாம், அப்படி தான் முடியும். நீங்கள் முழு இரவுன்னு நினைப்பீங்க. நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா 2 மணி ஆயிரும். 2 மணிக்கு டீ டைம் வந்துடும். அந்த அளவுக்கு அந்த ஜெபம் எங்கேயுமே நடைபெறதில்லை. இப்போ நாங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம கதவு இதெல்லாம் அடைச்சாச்சுன்னா பெரிய சவுண்டே இல்லை. மாடிப்படியில் ஏறி வரும்போது தான் சவுண்டே கேட்குது. ஒரு சிலர் கேட்காங்க, சர்ச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டிங்களா, சத்தத்தையே காணுமே அப்படின்னு கேட்டாங்க. அல்லேலூயா. அதனால் எப்படியோ சவுண்டு ப்ரூஃப் ஆகிட்டு நமக்கு. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால் இரவு ஜெபம் இந்த 40 நாள் ஜெபத்துக்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் அந்த 2வது வெள்ளிக்கிழமை இரவு ஜெபிச்சிடணும். சப்போஸ் யாராவது அந்த டைமில் வீட்டுக்கு போனால் கூட நம்மளுக்கு வாகனமெல்லாம் இருக்குது. சீக்கிரத்தில் வேறு வாகனம் வாங்குறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒரு ஈக்கோவோ ஏதோ ஒரு வண்டி அது வாங்கிட்டோம் அப்படின்னா இரவு நேரத்தில் அன்டைமில் வர்றவங்க அவங்க வீடுகளில் விடுறதுக்கெல்லாம் அதுக்குன்னா ஒழுங்கு பண்ணுவோம். அதனால் நீங்கள் இப்போவே ஆயத்தமாகுங்க. இரவு ஜெபம்லாம் அப்படி சில நேரம் தூக்கம் வருதா, பின்னாடி உட்காந்து தூங்க கூட செய்யுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஏதோ கொஞ்சம் நேரம்னாலும் ஆண்டோடைய சபகத்தில். அதனால் சாம் சொல்லிட்டான், இனி அடுத்த ஜெபத்தை ஒரு 11 ஆக்கிடணும் அப்படின்னா. 2-3 பேர் சொன்னாங்க, 10 சொன்னீங்க. அதனால் இரவு ஜெபம் வைக்கிற அன்னைக்கு வேணால் சனிக்கிழமை காலை ஜெபத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். சிலர் மறுபடி காலையிலேயே நீங்கள் எந்திரிச்சு வந்தீங்க. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் இரவு ஜெபம் வழக்கம் போல் அது நடைபெறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையெல்லாம் அதுக்குள்ளே மேலே ரெடி பண்ணி அது மேலே நம்ம நடத்தணும். எல்லாம் நீங்கள் உங்களுடைய தனி ஜெபங்களில் நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க யாராவது இருக்கிறீங்களா? இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கலாம். யாராவது இருக்கிறீங்களா? பிறந்த நாள் கொண்டாடுறவங்க திருமண நாள் கொண்டாடுறவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இல்லைன்னா நம்ம அடுத்தபடியாக நம்ம அப்படியே ஜெபித்து வேத பகுதிக்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தம்பி அந்த மைக்கு கொடுமா. சரி, டென்சிட்ட கூட அந்த மைக்கை பாட்டு பாடுவாங்க கூட. டென்சிட்ட கூட. சரி, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல். தேவ செய்திக்கு நீங்கள் ஆயத்தமாகிறதற்கு முன்பதாக நீங்கள் என்னோடு இணைந்து இந்த பாடலை பாடி, இது ஒரு நல்ல பாடல்.
அருமையான ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் அந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த பாடலை அவங்க வெளியிட்டாங்க. இந்த பாடல் அந்த யூடியூப்ல இருக்கு. அதில் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் இன்னைக்கு வாசிச்சு பார்த்தேன் காலையில். அநேகர் பலவீனங்களிலிருந்து சுகமடைஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை ஏதோ ஒரு பலவீனம், ஒரு சுகவீனம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்க என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடும் பொழுது ஒரு மகா பெரிய கிருபையை, ஒரு மகா பெரிய இரக்கத்தை, ஒரு மகா பெரிய சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதனால நீங்க என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி அப்படியே ஒரு தேவ பிரசன்னத்தோடு நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ள செல்ல போகிறோம். தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. இப்ப நீங்க மட்டும் பாடுங்க பாப்போம். தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. இன்னும் சத்தமா பாடுங்க பாப்போம். தேற்றிடும் கிருபை, ஆமென். உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. அப்படியே இந்த வரியை பாடும்போதே ஒரு கிருபை உங்களை நான் நிரப்புகிறத நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒரு கிருபை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்க மேல அப்படியே இருக்கிறது. அதனால நல்ல கண்களை மூடி ஒரு தேவ பிரசன்னத்தை நீங்க உணர்ந்தவர்களா அப்படியே பாடுவோமா? தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. அப்படின்னு ஒரு முறை பாடுவோமா? ஆமென். தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. ஆமென். தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உன் கரத்தில். சொல்லுவோம். மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உன் கரத்தில். கொள்ளை நோய் விலகனும், ஜனங்கள் வாழனும், உம் நாமம் உயரணுமே. பாடுவோம். கொள்ளை நோய் விலகனும், ஜனங்கள் வாழனும், உம் நாமம் உயரணுமே. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. சொல்லுவோம். உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை,
உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. சொல்லுவோம். மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, ஏற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. பாடுவோம். பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே, ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியேன், கிருபாசனம் வந்திருக்கிறேன். சொல்லுங்க. ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியேன், கிருபாசனம் வந்திருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுமா? ஆமென். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியேன், கிருபாசனம் வந்திருக்கிறேன். உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. ஆமென். உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. ஏற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. கைகளை உயர்த்துவோமா? ஆமென். தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. இன்னொரு முறை. ஆமென். தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் போல் மனதுருகும் நல்ல தகப்பனே. திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் போல் மனதுருகும் நல்ல தகப்பனே. பஞ்சத்திலே பசியாற்ற, நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாய் இருப்பவரே. எங்களை பஞ்சத்திலே பசியாற்ற, நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாய் இருப்பவரே. பஞ்சத்திலே. ஆமென். பஞ்சத்திலே பசியாற்ற, நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாய் இருப்பவரே. நோக்கமாய் இருப்பவர். ஆமென். உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. சொல்லுங்க. ஆமென். உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. இன்னொரு முறை. ஆமென். உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க. ஒரு தேவ பிரசன்னம் அந்த இடத்தை நான் நிரப்பி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன்.
எந்த எதிர்பார்ப்புல அந்த காலை நேரத்தில் நீங்க தேவனை நோக்கி வந்திருந்தாலும் சரி, ஒரு மனிதனை பார்த்து அல்ல, ஒரு தேவாதி தேவனை நோக்கி பார்த்து தான் நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க இன்று நீங்க வீட்டிலிருந்து புறப்படும் பொழுதே ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு சூழ்நிலை மாற வேண்டும், என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும், முன்பு போல என் வாழ்க்கையில பல நன்மைகள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நீங்க அப்படியே தேவ சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தரை ஆராதிப்பதற்காக நீங்க உண்மையா இந்த தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என்னுடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பார். ஒரு தாய் தன் பிள்ளை மீது எப்படி கண்ணோக்கமாய் இருப்பாளோ அதே போலதான் என் கர்த்தர் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தைகள் மிகவும் பிரயோஜனமாய் மாறுவதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாசிப்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் இந்த மாதத்திற்காக கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு வாக்குத்தத்தம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை யாராவது ஒருத்தர் நீங்க சத்தமா வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னொருத்தர் வாசிக்கலாம் இந்த வேத வசனத்தை. இன்னொருத்தர் வாசிங்க. ஆமென், 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 ஆமென். கடந்த வாரம் இந்த வசனத்தை அப்படியே சொல்லி அப்படியே ஜோம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த வசனங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, சபை மக்களுக்கும் கொடுத்துருக்கிறீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலையில் ஜெபிச்சுட்டு திங்கட்கிழமை காலையில் ஒரு ஊழியம், ஒரு இன்னொரு ஆலயத்தில் அந்த ஊழியத்துக்காக நான் போயிருந்தேன். அப்படியே உள்ளே போய் அப்படியே உட்காந்து சேரில் உட்காந்து ஜோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல் பீட்டு பார்த்தோம்னா ஃபுல் பீட்டில் பெரிய அளவில் ப்ளக்ஸ் அடித்து இந்த வார்த்தையை மாட்டி வச்சுருந்தேன். அல்லேலூயா. முதல் முறையாக அந்த சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன். முதல் முறையாக அந்த சர்ச்சில் போய் பார்த்தா அந்த வசனம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பல நேரங்களில் இந்த வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால் நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படக்கூடிய ஒரு மாதம். நன்மைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், நல்ல சுகம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், ஆரோக்கியம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். கடந்த ஒரு வாரமாக அதிகமாக பலவீனப்பட்டவங்களுக்கான ஃபோன் கால்ஸ் நிறைய வந்துச்சு. நாங்கள் நிறைய பேருக்கு ஜோம் பண்ணோம். புதன்கிழமை ஜெபத்தில் ஜோம் பண்ணோம். சில பலவீனத்தில் இருக்கிற மக்களுடைய வீட்டை போய் பார்த்து அவங்களுக்கு போய் விசேஷமாக ஜோம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ ஒரு மனிதனுக்கு ரொம்ப பலன் ரொம்ப முக்கியம். பலன் முக்கியம், சுகம் முக்கியம், ஆரோக்கியம் அதை விட ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ நான் இன்னைக்கு முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நல்ல சத்தமாக சொல்லுங்கள், நல்ல பலனா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல பலன் உங்களுக்கு, நல்ல பலனை கர்த்தர் கொடுப்பார். ஒரு 2 பேர்கிட்ட சொல்லுங்க, அப்படியே பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நல்ல பலன். ஆமென். கழுகுக்கு சமானமாக திரும்பவும் அந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். தம்பி இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும். அப்போ நல்ல ஒரு பலன் கழுகுக்கு சமானமாக. அப்போ கழுகு அப்படியே போய் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவொடனே கண்மலையின் உச்சியில் போய் அப்படியே தனிமைப்படுத்தி
எவ்வளவு நேரம் தனிமைப்படுத்துதுன்னா, தன்னிடத்தில் இருக்கிற அந்த ரெக்கைகள், பழைய ரெக்கைகள் உதிர்ற வரைக்கும். சில ரெக்கை வந்து உதிருமா, சில ரெக்கையை அதுவே என்ன பண்ணுமா, பிச்சு போடுமா. அப்போது அதிகமாக கழுகு வந்து மாமிசம் சாப்பிட்றதுனால அந்த அதிகமாக சீக்கிரத்தில் அந்த தோற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த தோற்றம் என்ன தோற்றமாக மாறுது, ஒரு முதுமை தோற்றம். உடனே என்ன பண்ணுது, அந்த 40 நாள் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம கண்மலையினுடைய இடுக்கில் அந்த பாறையில் போய் அப்படியே உட்கார்ந்துரும். அவ்வளோதான், சாப்பிடாம வைக்காமல் எல்லாம் உட்காந்துரும். ஒரு நாள் வந்த உடனே அந்த பழைய அந்த இறக்கைகள் எல்லாம் விழுந்த உடனே புது இறக்கைகள் எல்லாம் அப்படியே முளைக்க ஆரம்பிக்கும். அவன் புது இறக்கை முளைக்க புது பலன் வந்து, இப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அதுதான் ஒரு ஆசீர்வாதம். சில பலன் உங்களுக்கு குறையலாம், சரீர ரீதியாக பலன் குறையலாம், ஆவிக்குரிய ரீதியாக நம்ம பலன் குறைஞ்சிடலாம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு வந்து உட்காருவீங்க, நல்ல வார்த்தைகளை கேட்டு பலப்படுவீங்க. ஒரு 2 நாள் 3 நாள் குறைஞ்ச உடனே அந்த பலன் தன்னால் குறையும், அந்த ஆவிக்குரிய பலன் குறையும். பழையபடி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் அதை பார்த்து எப்படி நமக்கு நடக்கலாம், எப்படி நம்ம ஜெபம் பண்ணமே, இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன வரும், அந்த பழைய சிந்தனைகள் வரும். அப்போ தேவ பிள்ளைகள் எப்போவும் நீங்கள் பலப்பட்டு கொண்டே இருக்கணும். எப்போவும் நீங்கள் ஆவியில் மாத்திரம் நீங்கள் பலப்பட்டுட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆத்மாவில் கர்த்தர் பலன் தருவார். அதுக்கு பிறகு உங்களுடைய சரீரத்தை கர்த்தர் பலன்படுத்துவார். அதனால் உங்களுடைய சரீரத்தின் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் முதலாவது உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய சரீரத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவாராக, நல்ல ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. முன்பு இருந்ததை காட்டிலும் கழுகு என்ன நடக்கும் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புது இறக்கைகள் எல்லாம் முளைக்க ஆரம்பித்த உடனே அதுக்கு பிறகு அதிகமான உயரத்தில் அது பறக்க ஆரம்பிக்கும். நான் இப்போ மறுபடியும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்பை காட்டிலும் அதிகமாக ஓடுவதற்கும், முன்பை காட்டிலும் நீங்கள் அதிகமாக வேலை செய்வதற்கும், முன்பை காட்டிலும் நீங்கள் அதிகமாக செபிப்பதற்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கழுகுக்கு சமானமாக திரும்பவும் உங்களுடைய வயது வாழ வயது போல் மாறட்டும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஒரு கதை நான் சொல்ல போகிறேன், நல்ல கவனமாக கவனிங்க. ஒரு கற்பனை கதைன்னு ஒருவேளை நடந்திருக்கலாம். அதனால் ஒரு நண்பர் அனுப்பினார் எனக்கு, காலையிலே அந்த கதையை அனுப்பி வச்சார். எப்போவுமே பார்க்க மாட்டேன், இன்றைக்கி திடீர்னு பார்த்தேன். அப்போது எனக்கு இது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அப்போது ஒரு நாட்டில் 2 பேர் பக்கத்து வீட்டில்காரங்க இருந்திருக்காங்க. அப்போது ஒருத்தர் வந்து அந்த ராஜா மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவர். இந்த ராஜா வந்து நம்ம நாட்டையே செழிப்புக்குள்ளே கொண்டு போயிடுவார், இந்த நாட்டையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தில் மாற்றிடுவார். இந்த நாட்டை அப்படியே செழிப்புக்குள்ளே மாற்றி என்ன பண்ணுவார், இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுத்து இந்த நாடு பெரிய அளவில் மாறப்போகுதுன்னு சொல்லி எப்படியும் ராஜாவை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்போ அவரும் கஷ்டப்பட்டவர் தான். இப்படி ராஜா எல்லாருக்கும் செய்யும்போது நம்ம குடும்பத்தையும் பார்த்து கண் திறப்பார், நமக்கும் பெரிய பெரிய நன்மை வந்துடும்னு சொல்லி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். பக்கத்தில் இன்னொருத்தங்க இருந்திருக்காங்க, இன்னொரு குடும்பம் இருந்திருக்குது. அப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்களாம், அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனை, போராட்டம். அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவர்லேருந்து சிறியவர் வரைக்கும் அடிக்கடி சொல்லுவாங்களாம், கடவுள் இருக்கார், அவர் நம்ம கண் திறப்பார், நம்ம சூழ்நிலையெல்லாம் மாற்றுவார், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வறுமை மாறும். இப்படி கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அங்கே என்ன சொல்லுவார் பக்கத்து வீட்டுக்காரன் ராஜா, இவர் என்ன சொல்லுவார், கடவுள் இருக்கார், ஆண்டவர் இருக்கார், என்னைக்கு இருந்தாலும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார், என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பார், நமக்கு என்னைக்குனாலும் ஒரு நன்மை உண்டாகும், நம்ம சூழ்நிலை இப்படியே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அடிக்கடி. நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். அப்போ ஒரு நாள் அந்த நாட்டுடைய ராஜா இரவு நேரத்தில் மாறு வேடத்தில் என்ன வருவார், நகர்வலம் மாறு வேடத்தில் வருவார்.
இரவு நேரத்தில் வந்து அப்படியே போவார், மாறு வேஷத்தில் போவார். அப்படியே போய்கொண்டு இருக்கும் பொழுது இப்போ அதிகாலை நேரம், அந்த மாதிரி நேரத்தில் 2 பேருமே காலையில் எந்திரிச்சிருக்கிறாங்க. அவரும் அரண்மனைக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டிய டைம் வந்துட்டு, விடியறதுக்குள்ளே அவர் அரண்மனைக்குள்ளே போயிடணும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது 2 வீட்லேயும் லைட் எரிஞ்சிருக்குது. 2 வீட்லேயும் இருந்து பேச்சு சத்தம் கேட்டுச்சு. 2 வீட்லேயும் இருந்து என்ன கேட்குது? அப்போ முதலாவது ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாரு. யார் வீட்டுக்கு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா மேலே நம்பிக்கை இருக்கார் இல்லையா? அப்போது அந்த ராஜா மேலே நம்பிக்கை இருக்கிறவரை அப்படியே பார்த்துட்டு இந்த வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னொன்னே அவங்க அப்படியே பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. காலையில் நம்ம நாட்டு ராஜா ரொம்ப நல்ல ராஜா, ஒரு நாள் நம்ம குடும்பத்தை பார்த்து கண் திறப்பார், நம்ம குடும்பத்தை பார்த்து நம்ம குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருவார், நம்ம வறுமையெல்லாம் மாறிடும், நம்ம நாட்டையே ஒரு செழிப்பில் கொண்டு போயிடுவார். இப்படியெல்லாம் ராஜாவை புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஒரு சாதாரண மனுஷன் என் மேலே எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கான் பாருங்க. ஓ பரவாயில்ல, இந்த நாட்டு ஜனங்கள் என் மேலே இவ்வளோ மதிப்பு வச்சுருக்காங்களா, காலையில் விடிஞ்ச உடனே இவனுக்கு நான் உதவி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளே தீர்மானம் பண்ணிட்டாரு. தீர்மானம் பண்ணிட்டு அடுத்தபடியா சரி பக்கத்துலேயும் ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு பார்த்தோன்னா, பக்கத்தில் அவங்களும் குடும்பமாக இருந்துட்டு அவங்களும் சொல்கிறாங்க, நம்ம இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கோம், கஷ்டம் இன்னும் மாறலை, நம்ம சூழ்நிலை மாறலை, வாழ்க்கை மாறலை, எதுவுமே நமக்கு மாறலை, ஆனாலும் கடவுள் இருக்காரு, ஆண்டவர் இருக்காரு, ஒரு நாள் நம்மளை பார்த்து கண் திறப்பார். அல்லேலூயா. இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கடவுள் இருப்பார், கண் திறப்பார். நல்ல கடவுள் என்னைக்குனாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நமக்கு செஞ்சிருவார், அற்புதத்தை செஞ்சிருவார், நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடவுளை அப்படியே மகிமைப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறாங்க. ராஜாவுக்கு அதை பார்த்து கோபம்லாம் இல்லை. ஓ சரி, இவன் கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்கான், ஓகே, இவன் நம்பிக்கையை நம்ம குறை சொல்லண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, அரண்மனைக்கு போய் அரண்மனை தோட்டத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பூசணிக்காயை எடுத்து அந்த பூசணிக்காயில் நல்ல ஒரு ஓட்டை போட்டு நல்ல பூசணிக்காயெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி அதில் நிறைய பொற்காசு, அப்புறம் நிறைய வைரங்கள், நவரத்னம் எல்லாத்தையும் வச்சு அந்த பூசணிக்காய் என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்படியே கரெக்டாக அதை ஃபிட் பண்ணி முழு பூசணிக்காய் மாதிரி அந்த ராஜாவை பற்றி பெருமையாக சொன்னான் இல்லையா, அவன் வீட்டுக்கு கிஃப்டாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அரண்மனை சேகவர்களெல்லாம் கூப்பிட்டு, இந்த தெருவில் இருக்கிற இந்த நம்பர் வீட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு அரண்மனையிலிருந்து என்ன வந்திருக்குது, கிஃப்ட் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீ இதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி, அது நல்ல அரண்மனை தோட்டத்தில் விளைஞ்சதுனால நல்லா பெருசாக இருக்குது. அப்போ அதை கொடுத்து விட்டுட்டாங்க. அது அந்த வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் மறுநாள் சரியா அவர் மறுபடியும் நகர்வலம் போகிறாரு. இந்த 2 பேர் வீட்டையும் சோதித்து பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ மறுபடியும் போகிறாரு. அப்போ போகும்போது ராஜா மேலே நம்பிக்கையாக இருப்பாங்கல்ல, முதல்ல அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, நம்ம ராஜா மேலே எவ்வளவு நம்பிக்கையாக இருந்தோம், நமக்கு உதவி செய்வார்ன்ட்டு. அரண்மனையில் எவ்வளவு பொற்காசு உண்டு, எவ்வளவு வைரம் உண்டு, நவரத்தினம் உண்டு, அதெல்லாம் கொடுக்காம போயும் ஒரு பெரிய பூசணிக்காயை கொடுத்து விட்ருக்காரு. இவ்வளவுதான் ராஜாவான்னு சொல்லி நேற்று நைட்டு ராஜாவை புகழ்ந்து பாடின வாய் என்ன ஆச்சு, இப்போ மாற்றி பேசிக்கிட்டு இருக்குது. ராஜாவுக்கு வருத்தமாயிட்டு, அடடா நம்ம இந்த பூசணிக்காய்க்குள்ளே இவ்வளோ காரியத்தை வச்சு கொடுத்தோமே, இவன் இந்த பூசணிக்காயை பாவிப்பை என்ன பண்ணான்னு தெரியலையே, வெட்ட கூட செய்யலையே, வெட்டியிருந்தா உள்ளே இருக்கே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கத்து வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு போனால் இப்போ தான் கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அப்போ சொன்னானாமா, நமக்கு இன்னைக்கு காலையில் சமையல் பண்ணுறதுக்கு நேற்று நான் ஒரு நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய காய்கறி கடையில் போய் ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது சைஸே ரொம்ப பெருசாக இருக்குது, அது எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம இன்றைக்கி அதை சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பூசணிக்காய் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா கொடுத்து விட்ட பூசணிக்காவை அவன் போய் ஒரு பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடைக்காரன்ட்ட விற்றுட்டான். அந்த காய்கறி கடைக்காரன்
இந்த கடவுள் மேலேயே நம்பிக்கையாக வச்சுருந்தான் இல்லையா, அவன்கிட்ட அந்த பூசணிக்காய் போயிட்டு இப்போ ராஜாங்கம் நகர்வலத்தில் போனவர் பார்த்துக்கிட்டு இருக்கவர் அந்த பூசணிக்காவை வெட்ட வெட்ட உள்ளேருந்து பொற்காசுகளும் வைரமும் நவரத்தினமும் வந்த உடனே அந்த குடும்பமே ஆச்சரியப்பட்டு பார்த்துச்சான். கடவுள் மேலே நம்ம நம்பிக்கையாக இருந்தோம் பாரு, பூசணிக்காய்க்குள்ள பொற்காசை வச்சு அனுப்பிட்டாரு, நம்ம வறுமையே மாறி போச்சு அப்படின்னாராமா. அதனால தான் 118ஆம் சங்கீதத்தில் ஒரு முக்கியமான வசனம் உண்டு இல்லையா, 8-9 வாசிங்க பாப்பா. 118 8வது வசனத்தையும், சங்கீதம் 118 8யும் 9யும் வாசிங்க. அல்லேலூயா. இந்த வசனம் தான் அந்த 118 சங்கீதம் 9வது வசனம் தான் வேதத்தில் உள்ள மைய வசனம்னு சொல்றாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா கை தூக்குங்க. தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. தெரியுது, ஓகே. இந்த 118ஆம் சங்கீதத்தில் இந்த 9வது வசனம் தான் பைபிளில் இருக்கக்கூடிய சென்டர் வசனம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில். ஆமாம், அதனால இது ஒரு கதையாக இருந்தால் கூட கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்போ நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு எதை நம்பி நீங்கள் வந்திருக்கிறீங்களோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கூட கொடுப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய நீதி, முதலாவது கர்த்தரை தேடுகிற காரியம், இதெல்லாம் குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஒரே ஒரு சம்பவத்தை நம்ம சுருக்கமாக தியானிச்சுட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 572வது பக்கம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வாசிங்க. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இப்போ பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா. அந்த பகுதியில் அவன் அப்படிங்கிற இடத்துல உங்க பேரை போட்டு எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். இன்னொரு முறை உங்க பேரை சொல்லி. இப்போ ஆமா, பேர் சொல்லாம கர்த்தரை தேடினது. ஒருத்தர் பேர் எனக்கு கேட்க மாட்டேங்க. கர்த்தரை தேடினு சொல்லக்கூடாது. சாம்சன் துரை கர்த்தரை தேடின நாட்களில் சாம்சன் துறையின் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். அப்படி வாசிக்கணும். வாசிங்க பார்ப்போம். இப்போ ஒரு முறை. ஆமென். அடுத்த 2வது ஆசீர்வாதம், நீங்க எப்பமெல்லாம் கர்த்தரை தேடுகிறீங்களோ அப்பமெல்லாம் கர்த்தர் உங்க காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவாராக. அதனால இந்த மாதத்துல உங்க காரியம் எல்லாம் வாய்க்கணும். குடும்பத்தினுடைய காரியம் வாய்க்கணும், நீங்க எடுக்கிற முயற்சி வாய்க்கணும், எல்லாத்தையும் வாய்க்கணும்னு சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களெல்லாம். உங்க காரியம் எல்லாம் வாய்க்கட்டும். நீங்க குடும்பத்துக்காக, உங்க வேலைக்காக, தொழிலுக்காக, நீங்க எந்த காரியத்தை நீங்க முயற்சி செய்தாலும் அதெல்லாம் வாய்க்க பண்ணும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தரை தேடின நாட்களில். அதனால எல்லாரும் காலையில் எழுந்து நீங்க நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை காலையில் எனக்கு ஜெபிக்க முடியல, காலையில் என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்னா நீங்கள் அதிகாலை நேரத்தில் எழும்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழும்பி நீங்கள் ஜெபிக்கலாம். இரவு நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் உட்கார்ந்து நல்ல ஆண்டவரை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ இந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறேன். இந்த காரியம் யாருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க.
அல்லேலூயா. கவனிங்க, உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பெயர் என்ன பேரு? எக்கோலியால். இங்க 4வது வசனத்துல தான் அவனுடைய தகப்பன் பேரை போட்டிருக்கோம். இங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவனுடைய தாயின் பேரை போட்டிருக்கோம். ஏன் தாயின் பேரை போட்டிருக்குது? ஏன் தாயின் பேரை போட்டிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பெண்கள் இருக்கீங்களா? இன்னைக்கு பெண்கள் கூடுகை உண்டு இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே. அதனால என்னையே பெண்கள் கூடுகைக்கு மெசேஜ் கொடுக்க சொன்னாங்க. நான் சொன்னேன் நீயே ஜெபிச்சு எடுன்னு சொல்லி நேற்று அவங்க ஜெபிச்சு எடுத்தாச்சு. ஆனால் நான் லைட்டாக டச் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. எருசலேம் நகரத்தாலான அவள் தாயின் பெயர் எக்கோலியால். ஏன் வேதத்தில் சில விஷயம் எல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன் கொடுத்துருக்குது சொல்லுங்க, உங்க கருத்துக்களை சொல்லலாம். ஜெப வீரர் வேற, அப்புறம் ஜெபிக்கிறவங்க, ஜெப வீரர் ஜெபிக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுதான். அடுத்தபடியா பெண்கள் சொல்லலாம், ஆண்கள் நீங்க அமைதியா இருக்கலாம். பெண்கள் மாத்திரம் சொல்லுங்க. ஏன் தாயின் பேர் எக்கோலியால்? குடும்பத்தை ரைட் ஓகே. இப்படி நிறைய புத்தியுள்ள சரி நீங்க நிறைய காரியம் சொன்னா கூட ஏன் இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முதலாவது அவங்க அந்த உசியாவை கர்த்தரை தேடுவதற்கு அவங்க தான் பழக்குவிச்சாங்க. அல்லேலூயா. ஆமா, உசியா ராஜாவினுடைய ஆசீர்வாதம்லாம் நான் பின்னாடி தியானிக்க போறோம். அப்ப எக்கோலியால் என்ன பண்ணா, அந்த உசியா ராஜாவுக்கு கர்த்தரை தேடினா மாத்திரம்தான் காரியம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியத்தை தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்தா. அப்ப நீங்க பெண்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. நீங்க உங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள், உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் நீங்க சின்ன வயசுலேயே நீங்க கற்றுக் கொடுத்துடணும். கர்த்தரை தேடினா தான், கர்த்தரிடத்துல விண்ணப்பத்தை வச்சாதான் ஒரு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த தாய் சிறு வயதிலே உசியா ராஜாவுக்கு கர்த்தரை தேடினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவன் கற்றுக் கொடுத்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ராஜாவாகிற போது எத்தனை வயசு? 16 வயசு. +2 படிச்சு முடிச்சிருப்பாரு, அப்படிதானே? 16 வயசுல +2 படிப்பு முடிச்சிருவாங்களா? 11th தான் முடிப்பாங்களா? 11th தான் முடிப்பார். ஸ்கூல் படிப்பே படிச்சு முடிக்கல. அதுக்குள்ள தாய் அதுக்கு முன்னாடி நடந்த ராஜாக்கள், குறிப்பா அவனுடைய தகப்பனார் அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. இன்னெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். அந்த எக்கோலியால் அந்த அமத்சியா ராஜா, டேய் உங்க அப்பா இப்படிலாம் காலையில ஜெபம் பண்ணுவாரு, இப்படியெல்லாம் தேவனை தேடுவார் அப்படின்னு சொல்லி தகப்பன் தேடின காரியத்தையும் என்ன பண்ணார்? கற்றுக் கொடுத்தாரு. நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ராஜாக்களுடைய காரியங்கள் எல்லாம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ நீங்க முதலாவது இங்க இருக்கிற அருமையான சகோதரிகள், உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும், உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க கணவனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடினா கிடைக்கக்கூடிய நன்மையை நீங்க கற்றுக் கொடுக்கணும். எத்தனை பேர் வேதாகமத்தின் கதைகள் எல்லாம் உங்க வீட்டில் சொல்லி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு? வேதாகமத்தின் கதைகள் சொல்லி கொடுக்குறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். 1 2 3 4. நீ சொல்லி கொடுக்குறது இல்லையா? அப்போ கை தூக்கணும்ல. சரி ஓகே. சொல்லி கொடுக்காதவங்க தப்பெல்லாம் கிடையாது, இனி சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. அதனால உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். உங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு 16 அதிகாரம் தான். மார்க்கு சுவிசேஷத்தில் தான் எல்லா விதமான கர்த்தருடைய அற்புதங்களும் சுருக்கமாக நிறைய சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்களாம் மத்தேயு, லூக்கா, யோவான் இதெல்லாம் பெரிய அதிகாரமே அப்படின்ட்டு. ஆனால் மத்தேயு, லூக்கா, யோவானில் சொல்லப்பட்டதை காட்டிலும் மார்க்கில் தான் அதிகமாக என்ன பண்ணப்பட்டிருக்குது? தேவனுடைய எல்லா விதமான அற்புதங்களும் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்குது, அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது.
அப்போ நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தை எடுத்து உங்கள் குடும்ப ஜெபத்திலையோ தனி ஜெபத்திலையோ நீங்கள் கர்த்தர் செய்த அற்புதங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. அது மிகப்பெரிய விசுவாசத்தில் மாறும். சும்மா எடுத்து அந்த போர்ஷனை வாசித்து கதை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வார்த்தையே அப்படி வளர்ந்துடும். நல்ல தேவனை மகிமைப்படுத்துகிறதா மாறும். அப்போ அந்த எக்கோலியால் தேவனை தேடுனான். இங்க வாசிக்கும் நம்ம உசியா ராஜா தேவனை தேட மனது இணங்கி இருந்தானா. அவன் மனசு எப்பவுமே கர்த்தரை தேடுவதற்கு மனசு இணங்கி இருந்தான்னா அந்த குடும்பம் தான் காரணம், அவங்க பெற்றோர் தான் காரணம். அதனால தேவ பிள்ளைகள், நீங்க அப்படி இல்லை உங்க பிள்ளைகளுக்கு கதை சொல்ல முடியலையா, வாசிக்க சொல்லுங்க. மத்தேயு, மார்க், லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தை டேய் சத்தமா வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வார்த்தையில் தப்பு விட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், திருத்தி கொள்ளலாம். இப்போ எங்கள் வீட்டில் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம், அப்பா எங்களுக்கு பைபிளை பற்றி சொல்லித்தாங்கம்பாங்க. பிள்ளைகள் கேட்பாங்க. சில நேரங்களில் சொல்லுவோம், சில நேரங்களில் சொல்லி கொடுக்க முடியாது. அப்போ உடனே சாம்சனாக இருக்கட்டும், டென்சியாக இருக்கட்டும், சத்தமாக வாசிக்கணும், அப்பா கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாங்க. உடனே தப்பு விட்டோடனே டேய் இப்படி இல்லை இப்படி வாசிக்கணும் அப்படி சொல்லுவோம். இப்போ டென்சியாக இருக்கட்டும், சாம்சனாக இருக்கட்டும், அந்த வார்த்தைகள் வாசிப்பாங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணணும், வாசிக்க சொல்லணும். காலையில் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, இல்லை எங்கள் பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும்னா இங்கிலீஷ்லேயே நீங்கள் வாசிக்க சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்தாராம். அப்போ என்னென்ன காரியத்தெல்லாம் வாய்க்க செய்தாருன்னு சொல்லி நம்ம சுருக்கமாக தியானிக்க போகிறோம். டக்கு டக்குன்னு நீங்கள் இப்போ வசனத்தை வாசித்தா நேரமாகும். நல்லா நானே வாசிக்கிறேன், நீங்கள் கருத்தை அதை மாத்திர கவனிங்க. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ முதலாவது அந்த உசியா ராஜா பண்ணின யுத்தத்தில் எல்லாம் அவனுக்கு ஒரு ஜெயம் வந்தது. என்ன வந்துச்சு? யுத்தத்தில் ஜெயம் வந்தது. உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற எல்லா பிரயாசத்திலையும் ஜெயம் வரணும். சில நேரங்களில் சிலர் பிரயாசத்தை எடுப்போம், சில முயற்சி பண்ணுவோம், ஒரு தோல்வி வந்ததுக்கு பிறகு நம்ம அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம என்ன பண்ணுறதில்ல, அடுத்த முயற்சி நம்ம பண்ணுகிறதே இல்லை. நான் தேவ பிள்ளைகள், நீங்கள் தோல்வியை பார்த்து நீங்கள் துவண்டு விடக்கூடாது. சில நேரங்களில் தோல்விகள் அனுமதிக்கப்படும். உலக மனுஷன் சொல்கிறான், தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. தோல்வி அடைகிறீங்க அப்படின்னா அதுதான் வெற்றிக்கு முதல் படி. அப்போ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொன்ன கர்த்தர். அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் நல்ல கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இந்த உசியா ராஜாவுக்கு ஜெயம் கொடுத்தார் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினானாம். அப்போ அடுத்தபடியா அவனுக்கு யுத்தத்தில் ஜெயம் வருகிறது மாத்திரமல்ல, பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எப்னே, அஸ்தோத் இப்படிப்பட்ட நாட்டில் இருக்கக்கூடிய அலங்கங்கள் இடிக்கப்படுகிறது. அலங்கங்கள் அப்படின்னா அந்த கோட்டை சுவர், அந்த மக்கள் எல்லாம் என்ட்ரன்ஸ் ஆகக்கூடிய அந்த என்ட்ரி எல்லாத்தையும் இடித்து தன்னுடைய நாட்டோட சேர்த்து புதிய பட்டணங்களை எல்லாம் அவன் கட்ட ஆரம்பிக்கிறான். புதிய புதிய நகரங்களை எல்லாம் அவன் உருவாக்க ஆரம்பிக்கிறான். அப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த புதிய பட்டணங்களை உருவாக்குதல் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சக்திக்கு மீறின காரியம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பொருளாதாரத்தின் நிலைமை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். ஆனால் எப்போ உங்களுடைய தகுதிக்கு மீறி சில காரியங்களை கர்த்தர் செய்ய வைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது. அல்லேலூயா. தகுதிக்கு மீறி என்ன பண்ணக்கூடாது? பழமொழி தெரியாதோ? ஆசை படக்கூடாதா? படலாமா? படக்கூடாதுன்னு சொல்கிறோங்க.
படலான்னு சொல்கிறவங்க அல்லேலூயா, படுங்க, ஆசைப்படுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தரை தேடிட்டு கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு செய்யுங்க, அது உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த உசியா ராஜா பெரிய பெரிய பட்டணங்களை எல்லாம் அவன் கட்டினவனாக இருந்தான். அடுத்தபடியாக 7வது வசனத்தில் அதை முடிவில் வாசிக்கும் பொழுது, பெலிஸ்தரையும் குர்பாகாலிலே குடியிருந்த அரபியரையும் மெகுனீரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றாராம். நீங்க கர்த்தரை தேடினீங்கன்னா போதும், கர்த்தரை நம்புனீங்கன்னா போதும், எல்லாவற்றிற்கும் கர்த்தர் துணை நிற்பார். ஆமென். சிலர் கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு துணையா இருப்போம்னு சொல்லுவாங்க. சில கடைசி நேரத்தில் அவங்க துணையா வந்து நமக்கு நிற்கலான்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த துணை கடைசி வரைக்கும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான், வராது. நீங்களே சொல்றீங்க, உங்களுக்கே தெரியுது. அப்போ சில நேரங்களில் கர்த்தர் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் துணை. நேற்று ஒரு ஆட்டோவில் போட்டிருக்கான், கல்லறைக்கு போகிற வரைக்கும் சில்லறை தேவை அப்படின்னு போட்டிருந்தான். எனக்கு பார்த்துட்டு கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. ஆனால் கல்லறைக்கு போகிற வரைக்கும் கர்த்தர் துணை தான் உங்களுக்கு தேவை. என்ன அப்படி கல்லறைக்கு போய் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கெல்லாம் நீடித்த ஆயுசு நாட்கள். நீங்கள் யோபுல ஒரு வசனம் இருக்குது, முதிர் வயதில் நீங்கள் அங்கே போய் சேருவீங்க. அப்படிதான் பைபிளில் வசனம். அப்போ கர்த்தர் துணை அப்படின்னா உங்களுடைய பயணம், உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஜெயமாக முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். அப்போ உசியா ராஜாவுக்கு மறுபடியும் பாருங்க, அநேக தேசங்களை ஜெயிப்பதற்கு கர்த்தர் துணை நின்றார். அப்போ அடுத்தபடியாக கர்த்தரை தேடினீங்க அப்படின்னா உசியா ராஜாவுக்கு தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள், அவருடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது, அவன் மிகவும் பெலன் கொண்டான். 2 காரியம் இருக்குது. அம்மோனியர் அவனுக்கு காணிக்கை கொடுத்தார்கள். ஏன் இந்த இடத்துல அம்மோனியர் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க? சில நேரங்களில் அம்மோனியர் கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க? அம்மோனியர் கொண்டு வந்து காணிக்கை கொடுக்கறாங்க ராஜாவுக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேதத்தின்படி யார் தான் காணிக்கை வாங்கணும்? லேவியர்கள், ஆசாரியர்கள் தான் காணிக்கை வாங்கணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம், ஒரு ரூல்ஸு. இங்கே ராஜாவுக்கு காணிக்கை வருது. அப்போ இந்த இடத்துல ஏன் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மோனியரும் மோவாபியரும் 7ஆம் தலைமுறை வரைக்கும் கர்த்தருடைய சபைக்கு என்ன பண்ணக்கூடாது? உட்படலாகாது. வாசிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க இந்த வசனத்தை? 10ஆம் தலைமுறை, சாரி, இப்படி தான் இருக்கணும். நான் 7ஆம் தலைமுறை, அந்த 7 சொல்லி 7 மைண்டில் 10 தலைமுறை, 10 தலைமுறையும் அம்மோனியர் மோவாபியர் அவங்க சபிக்கப்பட்டவங்க, தேவனுடைய சபைக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம். இங்கே அம்மோனியர் கொடுக்கக்கூடிய காணிக்கை. அப்போ அந்த ஜனங்கள் ஏங்கி கொண்டு இருந்திருப்பாங்க. ஒரு காலம் வந்திருக்கும், நம்மளும் ஆலயத்துக்கு போகணும், நம்மளும் கர்த்தருக்கு கொடுக்கணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடையாளமாக தான் அந்த உசியா ராஜாவுக்கு அவங்க எல்லாம் காணிக்கை கொண்டு வந்தாங்க. அப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், சில ஜனங்கள் உங்களை வெறுக்கலாம், இல்லைன்னா சிலரை நீங்கள் வெறுக்கலாம். கவனிக்கணும். அது பிள்ளைகள் விளையாடட்டும், அது பாட்டுக்க, இங்கே மட்டும் பாருங்கள், அவ பாட்டு விளையாடட்டும். அப்போ நான் சொன்ன வார்த்தையை சொல்லுங்கள். சில ஜனங்களில் நீங்கள் வெறுக்கலாம், இல்லை சில ஜனங்கள் உங்களை வெறுக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட இருந்து தான் உங்களுக்கு நன்மை வரப்போகுது. உங்களை வெறுக்கிறவங்ககிட்ட இருந்தாலும் உங்களுக்கு நன்மை வரும். நீங்கள் சில நேரங்களில் சில ஜனங்களை வெறுப்பீங்க, அவங்ககிட்ட இருந்தும் நன்மை வரும். அல்லேலூயா, ஆமென். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். யாரையாவது ரொம்ப வீட்டில் திட்டிட்டோம்னா அவங்க மறுநாளே வந்து என்னை பார்ப்பாங்க. ஆமாம், நடக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபத்தில் ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா, அன்பின் நிமித்தம் அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா மறுநாளே அவங்க எங்களோட பேசுவாங்க. சில நன்மைகளுக்கு அவங்க காரணமாக இருப்பாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்யட்டும். அம்மோனியர்கள் வந்து காணிக்கை கொடுத்தாங்க. அடுத்தபடியாக நீங்கள் அந்த வசனம் முடியும் போது நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவன் மிகவும் பெலன் கொண்டானா. என்ன கொண்டான்?
மிகவும் பெலன் கொண்டான். நான் இன்னைக்கு காலையில இருந்து திருப்பி ஆண்டவர் அந்த பெலன்ங்கிற வார்த்தையை தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. நீங்க எல்லாம் மிகவும் பெலன் கொள்ளணும். குருமூர்த்தி ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுக்கு ஜெபிக்கலான்னு பார்த்தா நீங்க லேட்டா வந்தீங்க. நீங்க பிறந்த நாள் ஜெபிக்கும் போது வரல. குருமூர்த்தி ஐயாவுக்கு அன்னைக்கு வந்து ஜோம் பண்ணார். பிறந்த நாள்னு சொல்லி வயசை சொன்னாரு. ஆமா, உட்காருங்க, நான் ஜோம் பண்றேன். ஐயா, என் வயசை மாத்திரம் யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. ஆனா என்கிட்ட சொல்லிட்டார். ஆனா நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அப்போ அவருக்கு ஜோம் பண்ணி அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து விட்டோம். அப்படிதான் உங்களுக்கு அந்த பெலன். இப்போ வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்தாலும் இப்போ ஒரு வேலைக்கு போறாரு. அல்லேலூயா. அப்போ அவர் வேலை செய்கிற இடத்துல அந்த பிள்ளைகள் அந்த மக்கள்லாம் சேர்ந்து நடுராத்திரியில் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. பெரிய கேக்கை வாங்கி அவருக்கு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. அப்போ மிகவும் பெலன் கொண்டான். வயசு ஆக ஆக உங்க பெலன் குறையக்கூடாது, உங்க பெலன் கூடிக்கிட்டே போகணும். அப்போ உசியா ராஜாவுக்கு பெலன் வந்தது போல உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெலன் கொடுப்பார். அப்போ முதலாவது யுத்தத்திலெல்லாம் ஜெயம் கொடுத்தாரு. ரெண்டாவது தேவன் அவனுக்கு துணையாய் நின்று அநேக பட்டணங்களை கட்டுவதற்கு கர்த்தர் துணை செய்தார். அது மாத்திரமல்ல, அவன் பெலன் கொண்டான். அம்மோனியரிடத்துல இருந்து அவனுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காணிக்கைகள் வந்தது. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்றேன். யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ, சில நேரங்களில் சில மேலே நீங்கள் வெறுப்பீங்க, அது மனிதனுடைய இயல்பு. எல்லாரும் உங்களுக்கு நன்மைக்காக மாற போகிறாங்க. அடுத்தபடியாக நான் நிறைவாக ஒரு பாயிண்ட்டை வாசிச்சுட்டு நான் ஜோம் பண்ண போகிறேன். மீதம் இருக்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். 9வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ம் 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 ஹல்லேலூயா. இதை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். உசியா எருசலேமின் மூளை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கொடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அப்போ எங்கள் வீட்டில் சாம் டென்சி எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பா நம்ம சர்ச்சை கட்டும்போது பெரிய கோபுரம் கட்டிடணும் அப்படின்னு. அல்லேலூயா. அது கர்த்தருக்கு ஒரு மகிமை. ஒரு கோபுரம் கட்டி ஒரு சிலுவை வைக்கும் பொழுது, ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கும் பொழுது, ஒரு வசனத்தை வைக்கும் பொழுது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமை. கோபுரங்கள், கோபுரம் தான் ஒரு அடையாளம். நம்ம தமிழக அரசு முத்திரையில் கூட கோபுரம் தான் இருக்கு. அப்படி தானே? கோபுரம் இருக்கு தானே? அரசு முத்திரை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அல்லேலூயா. கை தூக்குங்க. நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல போறேன். சிலருக்கெல்லாம் அரசு முத்திரையோட சில நன்மையெல்லாம் வரப்போகுது. இது உங்களுக்கு தீர்க்க தரிசனம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு கூட வரலாம். அரசு முத்திரை, அரசு முத்திரையோட. முதல்ல நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அவர் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி அவருக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்துச்சு. முதல்ல அவர் திடீர்னு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து அது அரசு முத்திரையெல்லாம் வச்சு வந்துச்சு. அரசாங்கத்திலேருந்து லெட்டர் வந்திருக்குதே அப்படின்னு அவர் பார்த்துட்டு அதை பிரித்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு அரசு வேலை வந்துருந்துச்சு. அவர் அப்படி சந்தோஷத்திலே குதிச்சிட்டார் மனுஷன். அந்த அரசு முத்திரை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி அரசு முத்திரையோட லெட்டர் வேணும்னு விரும்புறீங்க? ஒரு 5 பேருக்கு. நல்லா தூக்குங்க. நீங்கள் விரும்பினா கிடைக்கும். அரசு முத்திரை வச்சு ஒரு ரயில்வேலையோ ஒரு மிகப்பெரிய துறையிலையோ உங்களுக்கு ஒரு வேலை வந்தால் எப்படி இருக்கும்? ஆமென். கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அதனால கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்வார். அல்ல, தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், 3 இடத்துல அவன் கோபுரம் கட்டினான். பள்ளத்தாக்குகள், மூளை வாசல், அலங்கத்து கொடிகள். 3 கோபுரங்களை அவன் அப்படியே கட்ட ஆரம்பிச்சான். ஒரு கோபுரம் கட்டுறதே பெரிய காரியம். ஆனால் அவன் பார்க்குற இடத்துலலாம் கோபுரங்களை கட்டினான். அல்லேலூயா. கோபுரங்கள் என்பது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயர்வையும் மேன்மையையும் குறிக்கிறது. பாவேல் கோபுரம் அல்ல. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். முதல்ல கோபுரம் கட்டினாங்க. என்ன கோபுரம் கட்டி முடிச்சாங்களா? முடிக்கல. மனுஷன் என்ன பண்ணார்? ஆண்டவர் மனுஷனுடைய பாசையவே என்ன பண்ணாரு? தாறுமாறாக்கிட்டாரு. அதனால செம்மொழி மாநாட்டில் ஒருத்தர் சொன்னார் இந்த கதையை. நான் செம்மொழி மாநாடு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடக்கும்போது வேதத்தில் முதல்ல அந்த பாபேல் கோபுரம் கட்டின பொழுது பேசின மொழி தமிழ் மொழி அப்படின்னாரு. ஒரு வேளை இருக்கலாம். ஏன்னா தமிழ் மொழியிலிருந்து தான் நிறைய மொழிகள் எல்லாம்
உருவாயிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பாபேல் கோபுரம் அல்ல, வேறொரு கோபுரம் இருக்கு. நற்குல திராட்சை செடிகளை கட்டி அங்க என்ன பண்ணுவாங்களாம், கோபுரங்களை நாட்டி. புதிய ஏற்பாட்டில் அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் கோபுரங்கள் என்பது ஒரு உயர்வை குறிக்கிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்போ ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த நாளிலே 3 காரியம் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். முதலாவது, கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் அவர் துணை நிற்பார். முதலாவது, உங்களுடைய எல்லா காரியத்தில் கர்த்தர் துணை நிற்பார். 2வது, உங்களுடைய யுத்தங்கள்ல ஜெயம். எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். 3வது, நீங்க பலப்பட்டு ஒரு உயர்வின் அபிஷேகத்துக்குள்ள நீங்க போக போறீங்க. ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று கொடுத்து நிறைவு ஜெபத்திற்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். அதனால எல்லாம் உங்க காணிக்கைகளை நீங்க கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நான் முதலாவதே உங்க காணிக்கைக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எல்லாரும் உங்களுடைய காணிக்கைகள், தசம பாகங்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். தசம பாகங்கள் செலுத்த விரும்புகிறவங்க முன்னாடி கவர் இருக்கு, அந்த கவரில் எடுத்து நீங்கள் என்னிடத்துல கொடுத்து ஜெபம் பண்ணலாம். ஆராதனை நிறைவுக்கு பிறகு இல்லைனா நீங்கள் காணிக்கையில நீங்கள் செலுத்தலாம். எல்லாரும் உங்களுடைய காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்க. எப்பொழுதும் கைகளில் வைத்திருக்கிற இந்த காணிக்கையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. எவ்வளவோ பிரயாசம், உழைப்பு, முயற்சி, இதன் மத்தியில் நீங்க தேவனுக்கு அதை கொண்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க அதை கொண்டு வந்திருக்கிறீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு விதை. அதனால விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து உங்கள் நீதியின் பலனாகிய அந்த விளைச்சலை கர்த்தர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். அதனால எல்லாரும் அப்படியே கரங்கள்ல எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் கரங்கள்ல எடுக்காதவங்க நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் வைத்திருக்கிற எல்லா காணிக்கைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கொடுக்கிற கரங்கள் எல்லாம் அப்படியே கொடுக்கப்படுவதாக. ஒரு தேவ மகிமை அவர்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தின் தேவனே, தசம பாகங்களை கொடுக்கிறவருடைய கரங்களிலே நன்மைகள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. என் தேவனுடைய கிருபையும் என் தேவனுடைய பிரசன்னமும் ஆண்டவரே கூட இருக்கட்டும்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லார் மீதும் உடைய தயவுள்ள கரத்தை வைப்பீராக. இந்த பாடலுடைய கவியை பாடும் பொழுது நீங்க முன்னாடி கொண்டு வந்து காணிக்கைகளை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உம் தோளில் என்னை சுமப்பத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உம் தோளில் என்னை சுமப்பத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உன் தோளில் என்னை சுமப்பத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு
சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். பாடுவோமா? என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உங்களை அப்பான்னு சொல்லணும். சொல்லுவோமா? என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உங்களை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. இப்பொழுதும் என்னுடைய மனைவி முன்னாடி வந்து கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்க போறாங்க. எல்லாரும் நீங்க கண்களை மூடி அப்படியே ஜெபத்தில் உட்காருங்க. எல்லாம் இந்த கேட்ட சத்தியத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஒரு உயர்வின் அபிஷேகத்துக்குள்ள கொண்டு போவார். ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்களை அதிகமாக அல்லோட நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த 2வது மாதத்தில் கூட அப்பா, இந்த 2வது இந்த பரிசுத்த நாள் இந்த கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று சொன்னது போல ஆண்டவரே ஏசப்பா, இந்த நாளில் ஆண்டவரே ஏசப்பா, உங்களை தேடி வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா தகப்பனே, அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான நன்மைகளை இந்த நாளில் நீர் கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்படி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. தகப்பனே, நீர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் நீர் அல்ல ஆண்டவரே. இந்த நாளில் உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அப்பா, என்னுடைய மகனுடைய திருமண காரியம் நடக்க வேண்டுமே, எனக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டுமே, என்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை மாற வேண்டுமே, என் சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகளிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு வேணுமே, என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் தர வேண்டுமே என்று சொல்லி கண்ணீரோடு பாரத்தோடு இந்த இடத்துல வந்து நிற்கிற அநேக ஜனங்கள் உண்டு ஏசப்பா. தகப்பனை, இவ்வளவு சூழ்நிலையிலும் உண்மை மாத்திரம் அப்பா நோக்கி பார்க்கிற அப்பா, இன்னைக்கு வேத பாடத்தில் நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே அப்பா, காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதை அமைதலாயிருந்து சொல்லி அமைதிப்படுத்தின கர்த்தரப்பா. யார் யார் வாழ்க்கையில என்னென்ன புயல் காற்று வீசிக்கொண்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் நீர் தென்றல் காற்றாய் நீர் மாற்றி கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, நாங்கள் சத்திய வார்த்தையில கேட்டது போல ஆண்டவரே, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் எங்களை வெறுக்கிறார்களோ நாங்கள் யாரை வெறுக்கிறோம் அப்பா, அவரிடத்திலிருந்து இந்த நாட்கள் அப்பா நன்மைகள் அப்பா ஒவ்வொருவரும் மீது வரப்போவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்கிறப்பா. சிறியோர் பெரியோர் வாலிப பிள்ளைகள் அப்பா, குடும்ப தலைவன் தலைவி எல்லாரையும் கரத்துல தருகிறப்பா. பிள்ளைகள் அப்பாவை தேடுகிறது நிமித்தம், பிள்ளைகள் போகிற இடங்கள் எல்லாம், பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நீர் வாய்க்க செய்து உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய மகிமையை நீங்க வெளிப்படுத்த போற கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். நீர் மாத்திர அருமையான குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகள் நிமித்தம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே. நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த
காலை ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உற்சாகமா பாடுவான். ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பாடுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பெண்கள் கூடுகை